ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீட்டிலையே மொறு சம்சா எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையாலே கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்ச அப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுடலாம். மாவு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் போட்டுக்கலாம். தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 3 நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கொத்து கொத்தமல்லி தழை அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க வேணாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். மாவும் நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. நார்மல் சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சாச்சு. அடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு திரட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பெருசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கலாம். நல்லா திரட்டினதும் இதை 4 சைடு கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்புக்கு எடுத்துக்கலாம். கட் பண்ண மாவை ஊற்றிட்டு இன்னும் இருக்கிற மாவு கூட சேர்த்து இந்த மாதிரி திரட்டிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு லைட் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாவில் இருக்கிற ஈரத்தன்மை காயிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். அப்போ தான் நமக்கு கோன் செய்யும் போது உடையாமல் வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஒவ்வொரு பீஸையும் குறுக்க 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து வச்சு கூட பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து வச்சு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து சம்சா ஒட்டுறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி லிக்விடாக கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷீட்டாக நம்ம ரோல் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும். இதே ஷேப்பில் ஒட்டிக்கலாம்.
நடுவில் கொஞ்சமாக மாவு தடவிட்டு ஃபஸ்ட்டு அதை ஒட்டிடலாம். திரும்ப இதுலேயே லெஃப்ட் சைடில் மாவு தடவிட்டு அந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கோன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மசாலாவை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லைட்டாக அமுக்கி விட்டு அதை மூடுறதையும் கொஞ்சமாக மாவு தடவிட்டு அப்புறமா ஒட்டிக்கலாம். கேப் இல்லாமல் அந்த மாவு தடவி ஒட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு மசாலா வெளியில் வராமல் இருக்கும். ஃபுல்லாக ஒட்டிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கோன் மாதிரி ரெடி பண்ண அப்புறம் இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்பவும் சூடாகக்கூடாது, மீடியம் சூட்டிலேயே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். 3 பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா செவந்ததும் வெளியே எடுத்துடலாம் எண்ணெயை வடிகட்டிட்டு. இது மாதிரி செவந்த அப்புறம் வெளியில் எடுத்துடலாம் எண்ணெயை வடிச்சிட்டு. மொறு சம்சா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோ பார்க்க விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கலாம். டாடா பை, see you.